ஒரு சிஸ்டர் இப்படி வந்து சொன்னாங்க, அண்ணா எங்க வீட்டுல எங்க கணவர் இன்னொரு பொண்ணு கூட போயிட்டாரு, வீட்டுக்கு லேட்டா வராரு, சில நேரத்துல வர்றது கூட இல்ல, எனக்கு 2 சின்ன பிள்ளைங்க, ஒரே ஒரு சின்ன வீடு, ஏன்னு கேட்டதுக்கு அப்படிதான் நீ பண்ணுவேன்னு ஒரு நாள் அந்த பொண்ணை எங்க வீட்டுக்கே கூட்டு வந்துட்டாரு. எங்க பெண் சின்ன பிள்ளைங்களுக்கு முன்னாடி அந்த பொண்ணோடு கூட உறவு வைக்கிறாரு. உறவு வச்சது மாத்திரம் இல்லாம எங்க பிள்ளைங்க பாக்குற மாதிரி என்ன ஓங்கி அடிச்சு செவர்ல இப்படி என் மூஞ்சி இப்படி தேய்ச்சிட்டே போறாரு. அதை பார்க்க பார்க்க படுக்கையில படுத்திருக்கிற அந்த பொண்ணு சிரிக்கிறாங்க. போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அந்த போலீஸ் சொல்றாரு, கோதாமா போ, எல்லா வீட்லயும் தான் நடக்கிற, அட்ஜஸ்ட் பண்ணி வாடுன்னு சொல்றாரு. என்னன்னா இப்படியே தான் என் வாழ்நாள் முழுவதும் நடக்கணுமா? நான் சொன்ன, நீ எங்க போனியோ நீதிக்கு எனக்கு தெரியல, யார் உனக்கு நீதி செய்யறாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்கு நீதி செய்கிற ஒரு தேவனை தெரியும். அநியாயத்தை பார்த்துட்டு இருக்கிற தேவனை நான் ஆராதிக்கலையா? அநியாயத்தை பார்த்துட்டு கண்ணை மூடுகிற தேவனை நான் ஆராதிக்கிறோம். திறக்கிற ஒரு தேவனை ஆராதிக்கிறோம்.